என்னடா இப்படி சுற்றி வளச்சினீங்க? போடு சாவுங்கடா. வெறும் கையில் அடிக்க முடியாது இவங்கள. சாவுங்கடா போடு. ஒருத்தனை போட்டீங்க, இங்கே எல்லாருமே சாவுங்கடா, வரிசையாக சாவுங்கடா. கைஸ் வெல்கம் பேக் டு எம்பிஆர் கேமிங் சேனல் கைஸ். அதாவது நைட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு நேரத்தில் எல்லாரும் உள்ளே வந்துட்டேன். நம்ம கூட இந்த ஆளை வேற போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் வெறியாயிருச்சிங்க பாருங்க கைஸ். கொலை வெறியில் போட்டு கொண்டுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கைஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஜூம்பியோட பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். பாருங்க கைஸ், கொலை வெறியில் கொண்டுட்டு இருக்கோம் கைஸ். என்ன நம்ம அப்படி பண்ணிட்டாங்க, ஒரு உயிரோட ஆளை கொண்டுட்டாங்க கைஸ். கேட்டை ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க பாருங்க. கணக்கு என்ன வெறி ஆகிட்டாங்க கைஸ். அதான் கைஸ் நம்ம போட்டு இவ்வளோ பேரை கொண்டுட்டோம். இந்த இடத்துல இருக்க சேஃப் கிடையாது கைஸ். விடிஞ்சிருச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு பாருங்க. ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு கைஸ். ஒரு நல்ல மனுஷனை கொண்டுட்டாங்க. அந்த நல்ல மனுஷனை பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் சொன்ன மாதிரியே பின் பண்ணி வச்சுருங்க கைஸ். நம்ம அந்த லாஸ் ஆண்டஸ்க்கு போகணும் கைஸ். இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது. இங்கே ஷாப் இருக்குது கைஸ். அந்த ஷாப்பில் நம்மளுக்கு ஃபுட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போவோம் கைஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு மேப்பில் தெரியும் பாருங்க. லெஃப்ட் சைடு திரும்பினதுமே இருக்குது இந்த ஷாப் தான் கைஸ். ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். இதில் ஓகே கைஸ், இதில் இருக்கிறத நம்மளுக்கு உணவு எல்லாமே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் கைஸ். உள்ள கைஸ் நம்ம நினச்சி பார்த்த விட நிறையா இருக்குது கைஸ். ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு டோரை லாக் பண்ணிடுவோம் கைஸ். லாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜோம்பிஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இங்கே யாரும் கைஸ் பன்னு இருக்குது, ஜூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுப்போம் கைஸ். ஓகே ஜூஸ் எடுத்தாச்சு. பன் எடுத்துக்குவோம் கைஸ். பன்னா ப்ரெட்டான்னு தெரில, எடுத்துக்குவோம். யாரோ உள்ளே வந்துட்டாங்க. ஓய் சாவு, ஒரே குத்தில் செத்துட்டாங்க கைஸ். கைஸ் நம்ம கடைக்குள்ளேயும் ஜோம்பி வந்துட்டாங்க கைஸ். என்னடா பண்ணுற ராக்கெட் லான்ச்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், அந்த மிலிட்ரி பேஸ்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் இருந்தது தான் இந்த கண்ணை தான் நம்ம அந்த இறந்து போனவர் கொடுத்துருந்தோம். இங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க கைஸ். ரொம்ப கொடூரமானவங்களாக இருக்காங்க. ஓகே கைஸ் நம்ம கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். பாருங்க கைஸ், இவ்வளோ பேர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. நைட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா பகலையும் ஸ்ட்ராங்காக தான் கைஸ் இருக்காங்க. ஓகே கைஸ் நம்ம லாஸ் ஆண்டஸ் கிளம்புவோம். இன்னைக்கு பொழுது முடியறதுக்குள்ளே நம்ம இந்த சில்லி ஆர்ட்ஸை தாண்டிடணும் கைஸ். லாஸ் ஆண்டஸ் போடலாம் கூட பரவாயில்ல, இந்த சில்லி ஆர்ட்ஸை தாண்டிடணும் கைஸ். இந்த சில்லி ஆர்ட்ஸில் இருக்கவங்க பூராமே பயங்கரமான ஆளாக இருக்காங்க. அதாவது எப்படி சொல்ல, மிஷின் விளாடும்போதும் பார்த்தீங்கன்னா பூராமே கொடூரமான ஆளாக தான் இருந்திருப்பாங்க. இப்போயும் கொடூரமான ஆளாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஜோம்பி சவுண்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. ஓகே கைஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சேலஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் கைஸ். அதாவது சப்ஸ்கிரைபர் சேலஞ்சு கொடுப்பாங்க, அந்த சேலஞ்சையும் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் கைஸ். வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது கைஸ். கொஞ்சம் இதை எடுப்போம், இதை எடுத்துருவோம் கைஸ். நல்லா இருக்கான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சின்னா நல்லது தான். ஆனால் ஜாம்பியோட அடியெல்லாம் நல்லா தாங்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். முதல் கைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வேறு லெவல் கைஸ். போடு. என்ன கைஸ் ஏதோ பெட்டி மாதிரி கிடக்கு கைஸ். லூட் பாக்ஸ் கைஸ், வேறு லெவலு. என்னென்ன கிடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அதில் ஓப்பன் பண்ணுறா ஃப்ராங்க்லின். A few moments later. கைஸ் வேறு லெவல் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குன்னு. நம்மளுக்கு இவ்வளோமே நம்மளுக்கு தான் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நிறையா கிடச்சிருக்கு. அம்மாவும் ஒரு கைஸ், பிரச்சனையே இல்லை. நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். என்ன நடக்குது மறந்தாப்பில் இதை எடுக்க போகிறோம். நம்ம இதிலே போவோம் கைஸ், இதுதான் நல்லது. ஏன்னா ஜோம்பிஸோட அடியெல்லாம் தாங்கும். அதாவது ஷீல்டு ப்ரொடெக்ஷன் மாதிரி கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நல்லா அடி தாங்கும், பிரச்சனை இல்லை. பிக்கப்பே பயங்கரமாக இருக்குது கைஸ். இதில் நம்ம போனோம்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் கைஸ். அதாவது சொல்லியிருந்தேன், அதான் நம்ம சப்ஸ்கிரைபரோட டாஸ்க் பண்ணுறோம். உங்கள் டாஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டெய்லி 2 வீடியோஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா GTA 5 சம்மந்தமான வீடியோஸ், ஒன்றும் இல்லைனா 2 வீடியோஸ் டெய்லி நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல்லேருந்து. ஓகே கைஸ் நம்ம லாஸ் ஆண்டஸ் போயிட்டு மீட் பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு. கைஸ் நம்ம சில்லி ஆர்ட்ஸோட எல்லையை தாண்டிட்டோம் கைஸ். அதாவது சில்லி ஆர்ட்ஸோட எல்லையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாம்பிஸ் இருக்காங்க பாருங்க கைஸ். எவ்வளோ கொடூரம்ல. அவ்வளோதான் கைஸ், நம்ம லாஸ் ஆண்டஸோட மெயின் ரோட பிடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம சீக்கிரம் நம்ம லாஸ் ஆண்டஸ் போயிடலாம். இந்த பிரிட்ஜை தாண்டினாலே சில்லி ஆர்ட்ஸோட அவுட்ரு தான் கைஸ். சில்லி ஆர்ட்ஸோட அவுட்ரு. அங்கே ஏதாவது நம்ம ஷெல்ட்ரு மாதிரி கட்டி இருந்துக்கலாம். மத்தியானம் ஆயிடுச்சு பாருங்க, அதுக்குள்ளே நம்ம வெளியே வந்தோம். என்ன கைஸ் இது கேட்டு மாதிரி போட்டு அடைச்சிருக்காங்க. ஃபோர்ஸாக போய் முட்டும் கைஸ், திறக்கதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மகிட்ட கிரெனேட் லான்ச்சர்லாம் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். நோ ரெஸ்பான்ஸ் கைஸ், திறக்க முடியல. லான்ச்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வச்சு ட்ரை பண்ணுவோம் கைஸ். திறந்துருவோம் கைஸ், திறந்துடலாம் ஈஸி, பிரச்சனை இல்லை. ஃபயர் ஏதாவது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபயர்லாம் ஏதாவது. பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கே கைஸ், ஆனால் யாரும் இல்லை. பேய்மக்கா பாருங்க, வந்து போகுது அந்த ஜோம்பி. என்னன்னு தெரியல, அது பேயா இல்லை என்னது இது? காய்ஸ் பேயா மாதிரி இருக்கு கைஸ். பேய் கூட ஜாம்பிஸா மாதிரி வந்துருக்கு கைஸ். சாவு இங்கே பாருங்க கைஸ். கைஸ் நம்மளை சுற்றி இருக்கு கைஸ், அதான் பேய் மாதிரி இருக்கு. நம்ம இந்த இடத்த டக்குன்னு தப்பிச்சே ஆகணும் கைஸ். டக்குன்னு தொடடா ஃப்ராங்க்லின்.
காய்ஸ் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டோம் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், ஃபுல்லாக அங்கே இருக்குது காய்ஸ். வெஹிக்கிள் நிறையா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கே பாருங்க காய்ஸ், ஆர்மி டேங்க் இருக்குது. ஆனால் எடுக்க முடியாது காய்ஸ். என்னடா ஃப்ராங்க்லின்னு? ஆமாம் காய்ஸ், ஃப்ராங்க்லின் எனர்ஜியே இல்லை சுத்தமாக. ஆர்மி டேங்க் இருக்குது காய்ஸ், நிறையா வெஹிக்கிள் இருக்குது. இங்கே பாருங்க ஜூம்பி நல்லா ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த இடத்துல. தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருங்க கைஸ். ஒரு நல்லவரா இல்லை கைஸ், இவரு ஜோம்பியாக தான் மாறி இருக்காரு. ஆனால் ஓரளவு பரவாயில்ல, நார்மலாக இருக்காரு கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு வருது போல் ஜூம்பிஸ். இது சரிப்பட்டு வராது. நம்ம ஸ்டைல்லே போவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல தப்பிச்சிருவோம். வேறு வழி இல்லை, தப்பிச்சாகணும். மழை ரொம்ப பெய்யுதா, ஜூம்பிஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல கிளம்புவோம் கைஸ். ரன்னிங்லாம் கைஸ் போகணும். என்னடா ஃப்ரெண்ட்லின்னு காலை தடுக்கி விட்டாங்க கைஸ். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சுடும் போது நம்ம வண்டியை சேர்த்து சுட்டுவிட்டோம் கைஸ். அதான் நம்ம இப்போ வண்டி போச்சு. நம்ம நடந்து தான் போகணும். பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஆனால் ஜோம்பிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஆட்டம் ரொம்ப போக அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இவ்வளோ கன்று கிடச்சதுனால பிரச்சனை இல்லை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஆகவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பேக் பேக்கை வேறு வண்டியிலே விட்டோம் கைஸ். வண்டியோட பேக் பேக்கும் போச்சு. வேறு இடம் தான் நம்ம தேடணும். ட்ரக்கும் இல்லை, பஸ் எல்லா வண்டியுமே போச்சு கைஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எவ்வளோ பேர் இப்போ ஜோம்பியாக மாறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். சுத்தமாக ஏறவும் முடியல. ஏய் அடிச்சிட்டாங்க கைஸ் நம்மளை. ஏய் ஃப்ராங்க்லின் என்னடா ஆச்சு கைஸ்? எனக்கு தெரிஞ்சு ஜோம்பி வைரஸ் ஃப்ராங்க்லின் லைட்டாக தாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவனால் சுத்தமாக முடியல. ஓடுறா ஃப்ராங்க்லின் முதல். இவனை எதுவுமே பண்ண முடியல கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜோம்பி வைரஸ் நம்மளுக்கும் பரவிருச்சா? எனக்கு தெரிஞ்சு அதான் கைஸ் இருக்கும். ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி ஆகணும். வெஹிக்கிள் மேலே ஏறா ஃப்ராங்க்லின். காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ், சுத்தமாக இங்கே பாருங்க எல்லா வெஹிக்கிளும் இருக்குது. போகவே முடியாத அளவு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி உள்ள ஜாம்பிஸை முடிச்சுட்டு அப்புறமா போவோம் கைஸ். ஜூம்பிஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க கைஸ் போக போக. காய்ஸ் மழையும் நிற்கிற மாதிரி தெரில, ஜூம்பிஸும் நிற்கிற மாதிரி தெரில. வந்துக்கிட்டே இருக்காங்க சல்லெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ ஜூம்பியை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் லூட் மட்டும் அடிச்சிருவோம் கைஸ் இதில். ஆனால் லூட் அடிக்கவும் பயமாக தான் இருக்குது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மழை பெய்கிற நேரத்தில். நம்ம வைரஸ் தான் தாக்கிடுச்சு, நம்மளை தாக்கிடுச்சு நினச்சா நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த மலையில் இருக்க ஜோம்பிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிட்ட போனாலும் நம்மளை முடிச்சிடுறாங்க கைஸ். ஒரு வழியாக ஜாம்பிஸ் ஓரளவு குறைச்சாச்சு கைஸ். நம்ம இந்த இடத்துல தப்பிப்போம் கைஸ். கைஸ் அங்கே பாருங்க கைஸ், ஜோம்பி மேலே ஏறிட்டான். நான் ஓட்டேன், அவன் நம்ம போயிடுவோம் கைஸ். நான் வழி இல்லை. ஏமா ஓடுறா ஃப்ராங்க்லின்னு. காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ், மேலே இருந்தெல்லாம் வராங்க ஜாம்பிஸு. இன்னும் இந்த இடத்த தாண்டணும் கைஸ், இன்னும் முடியலை. நம்ம கொஞ்சம் தூரமே வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போக போகிறோம் தெரியல. அந்த கேட்டுக்கு வந்துட்டு இன்னும் நிறையா ஜாம்பிஸ் இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், முதல் இதில் ஏறுவோம், மேலே ஏறிடுவோம் கைஸ். ஜோம்பிஸும் மேலே ஏறுறாங்க. நம்ம மட்டும்தான் மேலே ஏறுறோம்னு நினச்சோம். ஜோம்பிஸும் ஏறுறாங்க. பாருங்க எவ்வளோ ஜோம்பிஸ் கைஸ். வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் ஃப்ராங்க்லின், ஐயோ கைஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம் தெரியாமல். இருந்தாலும் மேலே ஏறிட்டோம் கைஸ். நம்ம ஹிட் பாயிண்ட்ஸ் வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. பாருங்க கைஸ், காப்பாற்ற வந்த மிலிட்ரிஸும் ஜோம்பி ஆகிட்டாங்க கைஸ். அதான் கைஸ் பெரிய பிரச்சனையே இல்லை. அதான் கைஸ் பாருங்க எவ்வளோ பிளட்டு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு. ஓகே ஓரளவு சமாளிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க ட்ரக் எல்லாமே கவுந்து கிடக்கு. ரொம்ப கொடூரமாக இருக்கு கைஸ். ஓகே நம்ம தப்பிப்போம் இங்கேருந்து. கைஸ் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஜோம்பிஸ் தான் கைஸ். கொடூரமாக இருக்கு கைஸ் இடமே. எல்லா வெஹிக்கிளும் இதாகிருச்சு, ரொம்ப இதாகிருச்சு. அவங்களா வேற வழி தெரிலடா எனக்கு. ஆனால் கீழே இருக்கிறதே ரொம்ப டேஞ்சர் கைஸ். இந்த மாதிரி மேலே ஏதாவது உயரமான இடத்துல நின்றுக்கணும், அதான் சேஃப் நம்மளுக்கு. கீழே போனோம் அப்படின்னா ஒரு கடி கடிச்சிடறாங்க. இந்த மழை நேரத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க கைஸ். அப்போ இவங்க எதுதான் வீக்னஸ்ன்னு தெரில நம்மளுக்கு. எப்படியாவது சமாளிக்கணும் கைஸ் இவங்கிட்ட. இங்கே பாருங்க கைஸ், இவனை இப்போ தான் அடித்தோம், திரும்பி எந்திரிச்சு வரேன். பின்னாடி இருக்காங்களா, இங்கே வருங்க மேலே ஏறி வரேன் கைஸ். கொஞ்சம் விட்டுருந்தோன்னா இவன் நம்மளை முடிச்சிருப்பான். ஐயோ ஊடுறா ஃப்ராங்க்லின், ஊடுறா ஃப்ராங்க்லின். ஐயோ காய்ஸ் இங்கே விழுந்துக்கிட்டே இருக்கேன். ஃப்ராங்க்லின் எனர்ஜி இல்லை கைஸ். முதல் ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஒரு சாப்பிட்ட, அதாவது அடித்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தா ஃபுட்டும் அதில் வச்சுட்டு போயிட்டோம். காய்ஸ் இங்கே பாருங்கள் வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் காய்ஸ். ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் காய்ஸ். ஆனால் இன்னும் ஜோம்பிஸ் நம்மளை சுற்றி வளைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் வேறு காரில் வந்துட்டாங்க. ஆனால் மழை இன்னும் குறையல காய்ஸ். காய்ஸ் இந்த காரில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது காய்ஸ். இங்கே வாங்க காய்ஸ், இன்பில்டாக கண்ணு இருக்குது காய்ஸ். வேறு லெவல் பார்த்தீங்களா. நம்ம பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம், போகிற வெளியில் போகிறேன் எவன் வந்தாலும். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த கார் போனது நல்லதான் கைஸ். இப்போ ஒரு கார் புதுசாக கிடச்சிருக்கு பாருங்க கைஸ். அதுவும் இல்லாமல் பூஸ்டெலாம் இருக்குது. இங்கே பாருங்களேன் வேற லெவல் கைஸ். இந்த பூஸ்ட் நம்மளுக்கு காலி ஆகிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
ஆனால் அந்த மழை தான் நிற்க மாட்டேங்குது. மழையை பொறுத்த வரைக்கும் இந்த மழை பெஞ்சாலே இந்த ஜூம்பிஸ் தொல்லை ரொம்ப அதிகம் காய்ஸ். ஏன்னா பார்த்தீங்களா இப்போ முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு, ஒரு பெரிய கடல்லேருந்து தப்பிச்சிருக்கோம் காய்ஸ், ஜூம்பி கடல்லேருந்து. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன் காய்ஸ். லாங்காக போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி லாங்காக போகலை அப்படின்னா பார்ட் 3 கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரும் காய்ஸ். என்னடா வண்டி இப்படி விழுக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ், நம்ம போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம சிட்டியோட அவுட்டருக்கு வந்துட்டோம். இங்கே ஏதாவது தங்குறதுக்கு வீடு இருக்கான்னு பார்ப்போம் காய்ஸ். மழை நேரம் நம்மளால் சர்வே பண்ணி ஓட்ட முடியல, எப்படி என்ன நடக்கும்னு தெரில. ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம் காய்ஸ் தங்குறதுக்கு. அப்படி இல்லைனா டென்ட்டு மாதிரி ஏதாவது போட்டுருவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டி ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகுது, ஓட்டவும் முடியல. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ஜாம்பிஸ்ன்னு, பூரா ஜாம்பிஸ் தான் கைஸ். ஏதாவது சாப்பிடவும் எதுவுமே கிடையாது கைஸ் நமக்கு. விழுந்துறாரா ஃப்ராங்க்லி, விழுந்துறாரா, மேலே ஏறிடுறா 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 ஏறிடுறா. ஏறிட்டேன் கைஸ், வழியாக ஏறிட்டேன். வேறு வண்டினா ஏறிட முடியாது. இங்கே பாருங்க கைஸ் எப்படி ட்ரிஃப்ட் ஆகுதுன்னு வண்டி. ஒரு இடத்த கண்டுபிடிப்போம் கைஸ் தூங்குறதுக்கு. நம்ம இந்த மலையில் நம்மளால் சமாளிக்க முடியாது. இங்கே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ரெயின் ட்ராப் இதாகுதுன்னு, ட்ரிஃப்ட் ஆகுது பயங்கரமாக. பாருங்க கைஸ் நைட்டும் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு. நம்ம இருக்க வேணாம் கைஸ், வேறு ஏதாவது ஷெல்டர் மாதிரி தேடி நம்ம போய் உட்காந்துடலாம், அதான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஏன்னா ஜூம்பிஸ் மழை நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. நைட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. என்ன கைஸ் போலீஸ் இருக்குது கைஸ், போலீஸையும் ஜூம்பி பதம் பார்த்துட்டாங்க போல் கைஸ். இந்த பாருங்க கைஸ் ஒரு செம்மையான வீடு இருக்குது. இந்த வீட்டில் பெருசாக நைட்டு ஸ்டேவை போட்டுடலாம் கைஸ், வேறு லெவல் கைஸ். இந்த வீட்டில் ஆனால் அந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ் போலீஸ் காரும் இங்கே தான் கிடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம கண்ணோட ரெடியாக இருப்போம். இங்கே யாருங்க கைஸ் ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது, யாரோ டெத்தாக இருக்காங்க போல். அவங்களோட இது பிரச்சனை இல்லை, நம்ம இந்த வீட்லேயே தங்கிடலாம் கைஸ். ஆனால் பயங்கரமாக தான் இருக்குது இருட்டில், அதாவது லைட் வெளிச்சம் எல்லாம் இருக்குது. ஆள் இருப்பாங்களா என்னன்னு தெரியலை, அமைதியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களையும் ஜூம்பி சாப்பிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஓகே கைஸ் நம்ம நைட் இங்கேயே தங்கிடலாம். பார்ட் 3 வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்ட் 3 போட்டலாம். இந்த பார்ட் 2 போட்டதுக்கு காரணம் என்னென்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் பார்ட் 2 போடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டீங்க, அதனால் பார்ட் 2 போடுறீங்க. பார்ட் 3 வேணும்னா 200 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வேணும் கைஸ். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரம் MPR கேமிங் சேனல் கைஸ். ஓகே கைஸ் நீங்கள் நைட் இங்கேயே இருந்துடலாம்.